ஹலோ கைஸ், எல்லாருக்கும் நம்ம சேனலுக்கு திருப்பி வெல்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னோட பல்சர் NS400Z தான். இதோட மைலேஜ் டெஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். வண்டியை சிட்டிலையும் ஹைவேலையும் ரெண்டுலேயுமே ஓட்டி எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, எந்த ஒரு டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் மைலேஜ் டெஸ்ட் பண்ணுவோம். ஆமாண்ணா. ஆமாண்ணா, ஒரு 170 வரைக்கும் போகும். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆ ஓகே ஓகே. ஃபுல் டேங்க் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ பெட்ரோல் ஃபுல் டேங்க் அடிச்சிட்டோம். எவ்வளோ வந்திருக்குன்னா 8 லிட்டர் கிட்ட வந்திருக்கு. पिन नंबर 96 देता ना वर्क वाला 96 पिन नंबर। हाँ वर्क नहीं काम कर रहा है क्या? ठीक है। हाँ ठीक है. ஸோ கார்டு ஒர்க் ஆகலையா? ஸோ ஜிபே பண்ணிட்டு வரேன். ஸோ பெட்ரோல் ஃபுல் டேங்க் அடிச்சிட்டோம். வண்டி பஸ் சர்வீஸ் பண்ணியாச்சு. ஓடோ பார்த்தீங்கன்னா தெரியும், 1231 ஓடி இருக்குது. ஃபுல் டேங்க் அடிச்சிட்டோம். ட்ரிப்பையே ஃபஸ்ட்டு 0 பண்ணிடலாம். ட்ரிப்பையே ரீசெட் பண்ணியாச்சு. ட்ரிப்பையே ரீசெட் பண்ணியாச்சு. டைம் 2:25 ஆகுது. வண்டி ரோட் மோடில் தான் ஓட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு சிட்டியில் ஓட்டிடலாம். சிட்டியில் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மாதிரி ஓட்டிட்டு அடுத்து திருப்பி ஒரு ஹைவேல 20 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவோம். வண்டியை பற்றி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோடய NS200 ரிவ்யூ வீடியோ அண்ட் மைலேஜ் வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் அவங்க ஒப்பீனியன்ஸ் அண்டு ரிவ்யூ ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இப்போ தான் புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இன்னும் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வரல. பட் ஆனால் நிறைய பேர் அவங்களோட வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸை கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. ஏன்னா இப்போ தான் புதுசாக ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 90 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 200 சப்ஸ்கிரைபர்ஸ் எய்ம் பண்ணலாம். பண்ணிடுவீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எய்ம் பண்ணுறோம் 200 சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த வண்டி நான் ஒரு 1200 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டிட்டேன். எனக்கு ஃபீல் ஆன ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு பஜாஜோட டாமினார் இன்ஜின் மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகலை. ஏன்னா இதோட இன்ஜினு ஃப்ரேமு எல்லாமே டாமினார்லேருந்து எடுத்திருக்காங்க. அண்டு பாடி பின்னாடி இருக்க ஸ்விங்காம் அதெல்லாமே NSலேருந்து எடுத்திருக்காங்க. பட் ஆனால் வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு பஜாஜ் வண்டி ஓட்டுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஒரு KTM டியூக் 390, அதாவது KTMோட பழைய டியூக் 390 2018 மாடல் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நான் எக்ஸாஸ்ட் நோட்டும் டியூக் 390 மேட்ச் பண்ணுற மாதிரியே தான் டியூன் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாமினாரை விட ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறனால சிட்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஹேண்ட்லிங்கு. ஸோ பவர் அண்ட் பிக்கப்பில் அடிச்சிக்கவே முடியாது. பஜாஜ் கொடுக்குற ப்ரைஸ் பாயிண்டில் இந்த அளவுக்கு பவர் அண்ட் பிக்கப் எந்த வண்டியிலையுமே கிடையாது. அஃப்கோர்ஸ், ஏன்னா இது ஒரு 373cc இன்ஜின் லிக்விட் கூல் சிஸ்டமோடு வருது. கியர் பாக்ஸ் ஸ்மூத்தாக இருக்குது. பிரேக்கிங்கும் எந்த ஒரு இஷ்யூவுமே இல்லை.
பிரேக்கிங்கும் வந்து நல்லா தான் இருக்குது. கிரிமிக்காவோட பிரேக்கிங் கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. ஏன் பைப்ரேக் கொடுக்கல, ஏன் கிரிமிக்கா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. பட் பஜாஜ் கொடுக்குற ப்ரைஸ் பாயிண்டில் நம்ம வந்து பஜாஜை குறை சொல்ல முடியாது. பஜாஜோட மெயின் மோட்டிவே என்னென்னா கம்மி பட்ஜெட்டில் நல்ல பைக் கொடுக்கணுன்றது தான். ஸோ அந்த வகையில் பஜாஜ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். என்னடா ஆச்சு? ஓ, டிவைடர்லேயே வண்டி ஏற்றிட்டாங்களா? இந்த ஃபுட்பாத்துக்கும் ரோடுக்கும் நடுவில் இருக்க டிவைடர் மேலேயே காரை ஏற்றிட்டாங்க. ஸோ அதான் ஒரு கூட்டம். ஒரு 4000 RPM வரைக்கும் உங்களுக்கு சட்டிலாக தான் இருக்குது. சிட்டியில் ஓட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவே 4000 RPM மேலே எடுத்தோன்னா ஒரு பவர் வருது, நம்மளை இழுத்துட்டு போகிற ஒரு ஃபீல் வருது. நிறைய பேர் வந்து அந்த ரோட் மோடு, ஸ்போர்ட் மோட், ரெயின் மோடு எல்லாமே வந்து சும்மா கிமிக்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு விஷயம் நம்ம இங்கே புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ரைட் பை ஒயர் டெக்னாலஜி இருக்குது. இந்த மோட்ஸ் எல்லாமே அந்த த்ராட்டல் ரெஸ்பான்ஸை தான் இங்கே வந்து நமக்கு சேஞ்ச் பண்ணுது. ஸோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மோடில் மாற்றினீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் த்ராட்டல் கொடுத்தீங்கனாலே 4000 RPM மேலே போகும். இதே ரோட் மோடில் இருக்கீங்கன்னா நீங்கள் த்ராட்டல் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ தான் வந்து அந்த 4000 to 5000 RPM வரும். இன்ஜினில் உங்களுக்கு எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் சேஞ்சும் இருக்காது. நம்ம த்ராட்டலோட ரெஸ்பான்ஸ் தான் வந்து அந்த மோட்ஸில் டிஃபர் ஆகுது. மற்றபடி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் இருக்க போகிறதில்ல. வண்டி பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டோம். சிட்டியில் தான் 20 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினோம். ஹீட் வந்து ஹீட் இருக்குது. ஆனால் வண்டி ஓட்டுறப்போ உங்களுக்கு பெருசாக தெரியல. டிராஃபிக்லேயும் ஓட்டுறப்போ உங்கள் காலில் ஹீட் ஃபீல் ஆகலை. பட் இந்த மாதிரி நீங்கள் சிக்னலில் நிற்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹீட் வந்து காலில் ஃபீல் ஆகும். நீங்கள் வண்டி ஓட்டுறப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகாது. பட் ஆனால் நீங்கள் சிக்னலில் இருக்கீங்க, சிக்னலில் நின்றுட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காலில் வந்து ஹீட் ஃபீல் ஆக போகுது. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பார்ப்போம். இப்போ வந்து ஈசிஆரில் இருக்கோம். இங்கே ஓட்டி பார்ப்போம். இங்கே ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அடிப்போம். அதுக்கப்புறம் எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு பார்ப்போம். எப்படியும் ஒரு 100 க்ரூஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நல்லா ஒரு ஓப்பன் ஸ்ட்ரெச் கிடச்சிது அப்படின்னா 120+ கூட போக ட்ரை பண்ணலாம்.
வண்டி பார்த்தீங்கன்னா 39.6 ஆல்மோஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ஓட்டிட்டோம். 20 வந்து சிட்டியில், அடுத்து ஒரு 20 ஹைவேல. இப்போ டேரெக்டாக வந்து நம்ம எங்கே பெட்ரோல் போட்டோமோ அங்கேயே போய் திருப்பி பெட்ரோல் போட்டு எவ்வளோ மைலேஜ் வருதுன்னு பார்ப்போம். நம்ம வந்து திருப்பி எங்கே ஃபுல் டேங்க் அடித்தோமோ அதே பெட்ரோல் பங்குக்கு வந்துட்டோம். திருப்பி ஃபுல் டேங்க் அடிக்க சொல்லுவோம், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ட்ரிப்பியே வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ட்ரிப்பியே வந்து 41.8 ஓடி இருக்குது. ஸோ திருப்பி ஃபுல் டேங்க் பண்ணுவோம், எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ப்ரோ ஃபுல் டேங்க் ப்ரோ. பெட்ரோல் அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்குது. ஃபுல் டேங்க் அடிங்க ப்ரோ. பஸ் பஸ் பஸ். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ போட்டிருந்தோமோ அதே அளவுக்கு திருப்பி போட்டுட்டோம். ஃபஸ்ட்டு எவ்வளோ போட்டிருந்தோமோ அதே அளவுக்கு திருப்பி போட்டாச்சு. 1.54 லிட்டர் வந்திருக்கு. 41 சம்திங் ஓட்டியிருந்தோம். இருங்க பார்த்துடலாம், செக் பண்ணிக்கலாம். $41.8க்கு 1.54 வந்திருக்கு. சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டுத்துலேயும் ஓட்டணும். ஸோ பே பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் மைலேஜ் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ எஸ், நீங்கள் பார்த்தீங்க நம்ம வந்து 41.8 கிலோமீட்டர் வண்டி ஓட்டணும் ஃபுல் டேங்க் அடித்து. திருப்பி வந்து ஃபுல் டேங்க் அடித்தோம். 1.54 லிட்டர் வந்து பிடிச்சது. ஸோ மைலேஜ் கேல்குலேட் பண்ணோன்னா 27.2 சம்திங், 27 எக்ஸாக்டாக சொல்லணும்னா 27.14 மைலேஜ் வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து 27 வச்சுக்கலாம். ஸோ என்னோடய ரைடிங்க்கு 27 வந்திருக்கு. சிட்டி ப்ளஸ் ஹைவே ரெண்டுமே சேர்த்து சொல்கிறேன். நம்ம கேப் கிடைக்கிறப்ப ஒரு 140 ப்ளஸ் கூட போயிருந்தோம், வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஹைவேல மோஸ்ட்டாக வந்து 100 மேலே தான் க்ரூஸ் பண்ணோம். சிட்டியில் 60 to 80 ரேஞ்சில் ஓட்டிகிட்டு இருந்தோம். சிட்டிலையுமே வந்து கேப் கிடைக்கிற இடத்துல 100 போய் டச் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வண்டி அப்படி தான், நம்ம வந்து ஈஸியாக 100 போயிடும். நீங்கள் வந்து இந்த வண்டியை ஒரு 60 to 100க்குள்ளாரியே வந்து ஓட்டுறீங்க அப்படின்னா ஹைவேஸில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 30 ப்ளஸ் ஈஸியாக மைலேஜ் கிடைக்கும். அதே மாதிரி சிட்டியில் நீங்கள் இந்த வண்டியை 60 ரேஞ்சில் ஓட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 30 ரேஞ்சில் தான் வரும் மைலேஜ். ஸோ சம்வேர் அரௌண்ட் 27 to 30, 33க்குள்ளே நீங்கள் வந்து இந்த வண்டியோட மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புது சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.